பணம் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, கேஸ் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, எங்களுக்கு நல்ல ஆட்சி அமைச்சு கொடுத்தாவே போதும். எங்களுக்கு அதே போதும். எங்களுக்கு சந்தோஷம். எங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கம் ஸ்கூல் குழந்தைங்க எல்லாமே வர்றாங்க போறாங்க, வயசானவங்க நாங்களும் இருக்கோம். நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு மூத்த டைம் எல்லாம் பார்த்து வெடி வேலை செய்வோம். தண்ணி போட்டு அட்டகாசம் தாங்க முடியாதாகல. இப்போ ஓரளவுக்கு நார்மலா இருக்கு. இருந்தாலும் இப்போ இருக்கு விற்கிறாங்க. அதை பார்த்து நீங்க நடவடிக்கை எடுங்க. இந்த கவர்மெண்ட் பெஸ்ட் எங்களுக்கு பொறுத்த அளவுக்கு. பாதுகாப்பு போட்டாங்களே, அதையும் நம்ம கேட்கவே முடியாது. பார்க்கல, ஒரு மாசம் 2 மாசம் டைம் கொடுத்தாதானே எப்படி பாதுகாப்பு இருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, 100% கண்ட்ரோல் ஆயிருக்கு. எங்கள் வீட்டில் எல்லாம் 2 பேருமே நல்லா தண்ணி போட்டு எங்கள் குடும்பமே பொம்பளை வாடுபட்டு போடுறேன். 2 பேருக்கு பையனுக்கும் எங்கள் வீட்டுக்காரர் விஜய் இது உழைச்சாருன்னா அவருக்கு நம்ம கோடி புண்ணியம். சாராய் கடையே வேண்டாம் சாமி. இது டாஸ்மார்க் கொண்டு தான் அது ஒழிச்சாவே போதும். அது பிரச்சனை. அதுலேயும் பல குடும்பம் நல்லா இருக்கும். ஒழிச்சதுக்கு இன்னொரு கடை இருக்குது, அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஏரியா நல்லா இருக்கும். மாற்றம் கொண்டு வரணும், கண்டிப்பா கொண்டு வரணும். டாஸ்மார்க் முன்னும் இங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ள எல்லாம் தண்ணி போட்டு எல்லாம் இது பண்றாங்க. அவங்களை எல்லாம் கிளியர் பண்ணணும். பாத்ரூம் கிளீனா வச்சிருக்கணும். விஜய் சாருக்கு ரொம்ப நன்றி. குடியா இருந்தாலும் எங்களுக்கு பக்கத்தில் சத்தம் கடையில் போகணும். அந்த தொலை உழைஞ்சுது. பார் இருக்குது 11 to 11. அது நாளைக்கு மறுச்சு கொஞ்சம் லஞ்சம் இருக்கிறாங்க. அவ்வளோதான். கண்டிப்பாக அதை மூடணும். இருக்கிற சின்ன பேளம் பசங்களுக்கு வயசானவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லவங்க அதை குடிச்சு போட்டு தடமொழியெல்லாம் உழுகுறாங்க. எத்தனை பேருக்கு பாதிப்பு. கூடி சீக்கிரம் அதை மூடுதான். அவை செய்யற உதவி எங்களுக்கு அதுதான் பெருசு. சில பேர் ஆம்பளை வெளியே போனால் குடிச்சிட்டு வீடும் கூட வர்றதில்ல. நாங்கள் ஃபோன் பண்ணுறோம், ஃபோனு சுவிட்ச் ஆஃப். கடையில் பார்த்தா அங்கே குடிக்கிற பக்கமே சண்டை. ரேஷன் கட்டி போயிட்டு வர்றோம். வீட்டுல சாப்பாடு செஞ்சா கூட நிம்மதியா சாப்பிட முடியறதில்ல. எங்கேயும் வெளியே போன ஆம்பளை காணோம் அப்படின்ட்டு கஷ்டப்படுறோம். நாங்க காலையில் நொங்கு விற்க வர்றோம், மட்டும் வித்துட்டு போறோம். இனி போய் சாப்பாடு செஞ்சோம்னா ஆம்பளை எப்படி வரானோ என்னமோ கருப்பு இருக்குன்னு தான் இறக்கணும். இது போக வீட்லயும் வந்தாலும் நைட்டு தூங்க முடியாது. தண்ணி போட்டு சண்டையா தான் இருக்கு. சாப்பாடு நிம்மதியா சாப்பிட முடியாது. உடம்பு சரியில்லாம் கூட பார்க்க ஆஸ்பத்திரி வர காசு இருக்காது. ரொம்ப கஷ்டம் தான் ஜாமி. எவ்வளவு சீக்கிரம் மூட சொல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மூடுனீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா.